லாக்டவுன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பம்மிக்கு டோட்டலாவே கால் வராம போயிடுச்சு. அப்ப நான் ரொம்ப பயந்தேன், ஐயோ போச்சு போல இருக்கு. ஆக்சுவலி இந்த டிசீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோ, ஒவ்வொரு ஆர்கனா வந்துட்டு ஃபெயிலியர் பண்ண வைக்கும். லங்ஸ், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேல பெட்ஷீட் விழுந்தாலே பாத்தீங்கன்னா கத்துவோம். அந்த அளவுக்கு வலி வந்துருச்சு. நாங்க நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டே கண்ட்ரோல் இல்ல, ஃபுல்லா ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்போ ஓபன் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள் ஜெயிலுக்குள்ள உட்காந்து திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லா நான்வெஜ், டெய்லி நான்வெஜ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு தான் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கால் ஃபுல்லா பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆயுர்வேதம் அந்த டாக்டர் கிட்ட காட்டி, நான் சின்னதுல இருந்து அதே தான் ஆயுர்வேதம் தான் ஃபாலோ பண்றது. ஸோ அவர்கிட்ட போனப்போ மெடிசின் கொடுத்துட்டு ஒரு 1 மந்த்லயே மெதுவா அவர் என்ன சொன்னார்னா 4 months 5 months எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனா நான் அப்படியே முடிவு பண்ணிட்டேன், 1 மாசத்துல நான் எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்படி பிடிச்சு, அவ்வளவு வலி இருக்கும், நடக்க முடியாது. இவன் ஆட விடுவான் அந்த டைம்ல, அப்பதான் ஸ்பீடா ஓடுவோம், எந்திரிச்சு ஓடுவோம்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எப்படி பின்னாடி துரத்துறது. அப்பதான் அப்படி நொண்டியே ஓடிட்டே இருப்பேன் அந்த ஹால்ல. அப்புறம் 2 மாசத்துல ஃபுல்லா நார்மலா நடக்க ஆரம்பிச்சிட்டேன்.